கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு புதிய ஒரு டாபிக்குள்ள வந்திருக்கிறோம். கடவுள் ஏன் நம்மை படைத்தார்? உங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பலருடைய இருதயத்தில் எழும்பும் ஒரு முக்கியமான பதிலை பார்க்க போகிறோம். நீங்க நினைச்சது இல்லையா, கடவுள் ஏன் என்னை படைத்தார் என்று? இன்றைக்கு அநேகருடைய இருதயத்திற்குள்ள இந்த கேள்வி எழும்பி இருக்கும். நாம் இந்த உலகில் பிறந்தது, படித்தது, வேலை செய்தது, சம்பாதித்தது ஒரு நாள் இறைப்பதற்காக மட்டுமா இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம்? இல்லை என்றால் எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதா? இந்த கேள்வி அநேகருக்கு எழும்பி இருக்கலாம். ஆனால் வேதாகம் தெளிவாக ஒரு உண்மையை சொல்லுகிறது. கடவுள் நம்மை ஒரு நோக்கத்தோடு படைத்தாராம். ஒவ்வொருவரையும் ஒரு திட்டத்தோடும் அன்போடும் படைத்தார். இதை நாங்கள் வேதத்தில் எங்கு வாசிக்கலாம் தெரியுமா? ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 வசனத்தில் வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இதன் அர்த்தம் என்ன? நாங்கள் கடவுள் போல தோற்றத்தில் இருக்கிறோம் என்றல்ல, அவருடைய அன்பு, நீதி, பரிசுத்தம் இப்படியான குணங்களை நாங்கள் வெளிப்படுத்தும்படி அவர் நம்மை படைத்தார் என்பதே இதன் பொருளாகும். கடவுள் அவரோடு நாம் ஒரு உறவு கொள்ளும்படி எங்களை படைத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்தையும் அவர் நேசிக்கிறாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களும் அவருக்கு விலையேற பெற்றதா இருக்கிறது. அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபாடு பார்ப்பவர் அல்ல. அவருடைய இருதயத்திற்கு எல்லோரும் பிரியமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களோடு ஒரு உறவு வைக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? ஒரு தந்தை ஒரு பிள்ளையோடு வைத்திருக்கிற உறவு போல பரலோக தந்தையும் இன்றைக்கு உங்களோடு நெருக்கமாய் இருக்க விரும்புகிறார். ஆனால் அவரிடம் நெருங்க முடியாதபடி என்ன தடையாய் இருக்கிறது தெரியுமா? இந்த உலகத்தின் பாவங்கள், இச்சைகள், போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள் ஆண்டவரை விட்டு எங்களை தூர தள்ளுகிறது. ஆனால் கடவுள் எங்களை கைவிடலங்க. அதனாலதான் தன் சொந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி ஏசப்பா மூலம் நாங்க மீண்டும் அவரோடு நெருங்க வழியை அவர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தாருங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு பலர் என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், நான் ஏன் பிறந்தேன் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகுதுங்க. ஆண்டவர் சொல்லுறாரு, நீ என்னுடையவன், எனக்கானவன் என்று சொல்லுறாரு. அதற்காகவே நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லுகிறார். உங்களை உருவாக்கியதன் நோக்கத்தை நீங்க ஏசப்பாட்ட கேட்கிறீங்களா? அவரை நோக்கி ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, நீங்க எதற்காக என்ன உருவாக்கினீங்க என்று கேட்கிறீங்களா? நீங்க கேட்கும் போது உங்களோட வழியை அவர் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில் எங்களை அழைத்தார் தெரியுமாங்க? அவரை போல நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று. எங்கள் மூலம் இந்த பூமியிலே தேவனுடைய அன்பு மகிமைப்பட வேண்டுமங்க. அப்படி வாழத்தான் அவர் எங்களை அழைத்தாருங்க. இந்த உலகத்துல ஆண்டவர் ஒவ்வொரு மனிதருக்கு ஒவ்வொரு திறமை கொடுத்திருக்கிறாரு. ஒருவர் செய்த வேலையை இன்னொருவர் செய்ய வேண்டும் என்று அல்லங்க. ஆனா உங்களுக்கு கொடுத்த திறமையை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ராசிகளுக்கும் நன்மையை கொடுக்கிறவர்களா இருங்க, அன்பு செய்கிறவர்களா இருங்க, நேசியுங்க, மற்றவரை ஆற்றி தேற்றுங்க. நீங்க அவருடைய சாயலை தரித்தவளா மாறுங்க. ஒவ்வொருவரும் அப்படியாய் வாழவே இந்த பூமிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அவருடைய அன்பை எங்களை காண்கிற மனிதர்கள் கண்டு கொள்ள வேணுமுங்க. நீங்க எல்லாரும் அப்படி இருக்கதான் நாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமிக்கு அதன் நோக்கமாகத்தாங்க நாங்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கைக்கு நீங்க அர்த்தம் தேடிக்கொண்டிருந்தால் முதல்ல ஏசப்பாவை தேடுங்க. ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே, ஏன் நான் இந்த பூமிக்கு வந்தேன்? உங்களோட சித்தம் என்னப்பா? நான் என்னப்பா செய்யணும் உங்களுக்காக என்று கேக்குறீங்களா? அவர் உங்களை வழி நடத்துவார். இன்றைக்கு இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கண்டா நீங்க விசேஷமாக்குனீங்க. ஏன்னா தவறுதலா அது உங்கள்கிட்ட வரல, அது தேவனுடைய திட்டத்தின்படி, நோக்கத்தின்படி அது உங்கள்கிட்ட வந்திருக்கு. நீங்க அதை அறிஞ்சு கொள்ளணும் என்றதற்காக இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால அவருடைய அன்பின் படைப்புகள் நீங்க. அவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை இந்த பூமிக்கு படைத்திருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொண்டு
நீங்க அவருடைய வழிகளில வாங்க. இப்படியாய் வாழும்போது உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தம் கிடைக்கும். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்க. அநேக உயிர்களுக்கு பலனுள்ள உள்ள ஜனங்களாய் வாழுங்க. நன்மைகளை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆவி ஊற்றப்படுவதாக. அப்ப தேவ திட்டங்களை நீங்க செய்ய, உங்களோடு ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவுல கொள்ள நீங்க ஆயத்தாறீங்களா? அப்ப ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பான தகப்பனே, இவர்கள் மீது நீங்க வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாத்தையும் இவர்கள் அறிந்து கொண்டு பிற ஜனங்களை இவர்கள் நேசிக்கிறவர்களாய், பிற உயிர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் நீங்க இவர்களை மாற்றுகிறதற்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அப்படியாய் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்க இன்றைக்கு ஆண்டவருடைய நோக்கத்தை அறிஞ்சு கொண்டீங்கடா, உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் எல்லோரோடும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.